285 ஏக்கர் நிலம் ஒரே ஒரு கையெழுத்து 50 வருஷமாக தீராத சர்ச்சையாக இருக்கின்றது. என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்க. பாக்கு நீர்நிலையில் இருக்கின்ற ஒரு சிறிய ஒரு தீவு தான் கச்சத்தீவு. ராமேஸ்வரத்துக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையில் இருக்கிற இந்த சிறிய நிலமானது ஒரு காலத்தில் பார்த்தோம்னா ராமநாதபுரம் சமஸ்தானத்துக்கு சொந்தமான நிலமாக இருந்திருக்கின்றது. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலிருந்தே இலங்கை இந்தியா இணைஞ்சு இந்த தீவினை நிர்வகிச்சிருக்காங்க. ஆனால் 1921ஆம் ஆண்டிலிருந்து இந்த ரெண்டு நாடுகளும், அதாவது இலங்கை இந்தியாவும் இந்த தீவானது இது எங்களுக்கு தான் சொந்தமானதுன்னு சொல்லி உரிமை கோர ஆரம்பிச்சிருக்காங்க. 1974ஆம் ஆண்டு இந்திய பிரதமர் இந்திரா காந்தியும் இலங்கை பிரதமர் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கவும் இணைந்து ஒரு கடல் எல்லை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டாங்க. இந்த ஒப்பந்தத்தில் தான் கச்சத்தீவானது இலங்கை பக்கமாக வரைபடத்தில் போடப்பட்டது. இதில் ஆச்சரியம் என்னன்னு சொன்னா, மொத்தமாக 2100 சதுர கடல் மைல் பரப்பளவு இந்தியாவுக்கு சாதகமாக 2:1 விகிதத்தில் பிரிக்கப்பட்டது. அப்படி இந்தியாவுக்கு சாதகமாக 2:1 விகிதத்தில் பிரிக்கப்பட்டிருந்தால் கூட கச்சத்தீவானது இலங்கை பக்கமாகவே வரைபடத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த வரைபடத்திலேயோ அல்லது இந்த அக்ரிமெண்ட்லேயோ இந்த மீன்பிடி தொடர்பான எந்த ஒரு விடயமே குறிப்பிடப்படவில்லை. இதனாலதான் 1976ஆம் ஆண்டு இன்னொரு ஒப்பந்தமானது போடப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தில் தான் இரு நாட்டு மீனவர்களும் எல்லை தாண்டி மீன் பிடிக்க கூடாது என்ற விடயமானது ஒப்பந்தத்தில் சேர்க்கப்பட்டது. இந்த விடயமானது இந்த ஒப்பந்தத்தில் சேர்க்கப்பட்டதால தான் தமிழக மீனவர்கள் இன்று வரைக்கும் கைதாகிறதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கின்றது. 1991லையும் 2013லையும் தமிழக சட்டசபையானது கச்சத்தீவினை திரும்ப பெற வேண்டும் என்று சொல்லி தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க. 2011ஆம் ஆண்டு ஜெயலலிதா அரசு இந்த ஒப்பந்தமே அரசியல் அமைப்புக்கு எதிரானதுன்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தாங்க. 2024ஆம் ஆண்டு இந்தியாவில் இந்த கச்சத்தீவு பிரச்சனையானது தேசிய அளவிலான ஒரு பெரிய சர்ச்சையாக வெடிச்சது. ஆனாலும் இலங்கையானது கச்சத்தீவினை இந்தியாவுக்கு திரும்ப கொடுப்பதாக இல்லை. ஒரு சிறிய தீவு, ஆனால் எப்படி இரு நாட்டு மீனவர்களுடைய வாழ்க்கையையும் தேசிய அரசியலையும் மாத்திச்சுன்னு சொல்லி பாத்தீங்களா? இந்த கச்சத்தீவு தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. அடுத்த எபிசோட்ல இன்னொரு முக்கியமான அக்ரிமெண்டோட வரேன். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.